ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த காஞ்சிக்கோவிலை சேர்ந்தவர் தருண்குமார். 22 வயதான இவர் தனது நண்பரை பார்க்கச் செல்வதாக கூறிவிட்டு வீட்டில் இருந்து மேட்டுவலுவை கிராமத்திற்கு புறப்பட்டு சென்ற நிலையில் அங்குள்ள விவசாய தோட்டத்தில் இருந்து உடலில் கத்திக்குத்து காயங்களுடன் மண்டை உடைந்து ரத்தம் ஒழுகிய நிலையில் தப்பி ஓடி வந்தார். அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு தருண்குமாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்த போது தன்னை காதலியும் அவரது உறவினரும் சேர்ந்து கத்தியால் குத்தி சரமாரியாக தாக்கியதாக தெரிவித்தார். காதலிக்காக போக்சோ வழக்கில் சிறைக்கு எல்லாம் சென்று வந்தேன், அந்த நன்றி இல்லாமல் இப்படி செஞ்சிட்டா என்று தருண்குமார் புலம்பி உள்ளார். இதையடுத்து அவர் கொடுத்த தகவலின் பேரில் மேட்டுவலுவை கிராமத்தைச் சேர்ந்த 19 வயதான சுபஸ்ரீயும் அவரது உறவினரான கல்லூரி மாணவர் தரணிதரனுடன் சேர்ந்து இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு சுபஸ்ரீயை காதலித்து வீட்டை விட்டு அழைத்து சென்ற தருண்குமார் காதலியுடன் ஊட்டிக்கு எல்லாம் சென்று வந்துள்ளார். சுபஸ்ரீயின் தந்தை அளித்த புகாரின் பேரில் மைனர் சிறுமியை கடத்தி சென்றதாக தருண்குமாரை போலீசார் கைது செய்தனர். சுபஸ்ரீயை தந்தையுடன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சுபஸ்ரீக்கு 18 வயது ஆனவுடன் வேறு ஒருவருடன் வீட்டில் திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே ஜாமீனில் வெளியே வந்த பின்னர் சுபஸ்ரீயை தருண்குமார் தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்துள்ளார். தனக்கு திருமணமாகிவிட்டது என்று கூறிய போதும் தருண்குமார் கேட்கவில்லை என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் அவ்வப்போது இருவரும் தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். தன்னால் வர இயலாது என்று கூறினாலும் கேட்காமல் தருண்குமார் நச்சரித்து தீராத தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் தாய் வீட்டுக்கு செல்வதாக கணவரிடம் கூறிவிட்டு வந்த சுபஸ்ரீ தனது உறவுக்கார கல்லூரி மாணவரான தரணிதரனிடம் தன்னை முன்னாள் காதலன் தருண்குமார் டார்ச்சர் செய்து வருவதாக கூறி அழுதுள்ளார். இதையடுத்து தோட்டத்தில் வைத்து காதலனை சந்திக்க சுபஸ்ரீ மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவனை குத்தி உள்ளார். தப்பி ஓடிவிடாமல் தரணிதரன் கழுத்தை இறுக்கி கொலை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் இருவரையும் தட்டிவிட்டு தப்பி ஓடிய தருண்குமார் மீது சுபஸ்ரீ கல்லால் தாக்கியதில் மண்டை உடைந்ததும் தெரிய வந்தது. பாலிமர் செய்திகளுக்காக கோபிச்செட்டிப்பாளையம் செய்தியாளர் பாபு மற்றும் வேல்ராஜ்.